ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இந்த போன வீடியோ வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேயோ பார்த்தோம். ஆமாம். அப்போ நாம் இந்த வீடியோ என்னதான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், நம்ம இந்த வீடியோவில் என்னதான் பார்க்க போகிறோம்னு தெரியுமா? தெரியாதுல்ல உங்களுக்கு? நம்ம இந்த வீடியோவில் வந்து பாயிண்ட் நீமோனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆமாம், பாயிண்ட் நீமோன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை தானே? நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பாயிண்ட் நீமோனா என்னன்னு நான் படித்தேன். ரீசண்டாக படித்தேன். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இன்னைக்கு. கம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ நீமோ பாயிண்ட்னா அது ஜஸ்ட் அ பிளேஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சவுத் பெசிபிக் ஓஷனில் இருக்குது. அங்கே ஒரு பிளேஸை நீமோ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. அதில் எர்த்தில் இருக்கிற ஒரு எனி லேண்ட் சர்ஃபேஸோ அந்த நீமோ பாயிண்ட்டுக்கு கிட்ட எனி லேண்ட் சர்ஃபேஸும் இல்லை. அதுவும் ஒரே ஒரு ஐலாண்ட் தான் ரொம்ப கிட்ட இருக்குது அந்த நீமோ பாயிண்ட் பக்கத்தில். அதுவும் எத்தனை கிலோமீட்டர்? அது 2800 கிலோமீட்டர். அதுக்கு சென்னை டு காஷ்மீரே 2800 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ தூரம் இருக்குது. நாம் அந்த நீமோ பாயிண்ட்டை நாம் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி ஷிப்பில் எங்கே போனாலும் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த நீமோ பாயிண்ட்டை யார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ராக்கெட் சயின்டிஸ்ட் இந்தியாவில் இருக்கிற இஸ்ரோ. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று விஷயம் சொல்லணும். நம்ம அங்கே போனாலும் நிறைய பெசிபிக் ஓஷனில் நிறைய காற்றடிக்கும். அப்புறம் வேவ்ஸ் ஃபாஸ்ட்டாக அடிக்கும். அதனால அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் அங்கே யாருமே போக மாட்டாங்க. ஆமாம். அப்போ நீமோ பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நம்ம ராக்கெட் சயின்டிஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இருக்கிற இஸ்ரோ சயின்டிஸ்ட்டு, யூஎஸில் இருக்கிற நாசா சயின்டிஸ்ட்டு, ரஷ்யா, யூரோப், அந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கிற எல்லா ராக்கெட் சயின்டிஸ்ட்டும் இந்த நீமோ பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 100 இயர்ஸாக நம்ம சேட்டலைட்ஸை மேலே அனுப்பிச்சிட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி ராக்கெட் ஸ்பீசஸ்லாம் போய் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி மேலேயே இருக்கும்ல, அந்த ராக்கெட் ஸ்பீசஸ் எல்லாம் நேராக நீமோ பாயிண்ட் மேலே நின்று நீமோ பாயிண்ட்குள்ளே விழுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சேட்டலைட்ஸ், எக்ஸ்பெரியான சேட்டலைட்ஸு, ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் நேராக நீமோ பாயிண்ட்குள்ளே விழுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அது மேலேருந்து பார்த்தாலே தெரியும். நிறைய சேட்டலைட்ஸ் பீசஸ்ஸு, வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே அந்த நீமோ பாயிண்ட். அது ஒரு ஜஸ்ட் ஓஷன். அது சவுதர்ன் பெசிபிக் ஓஷன் தான். அதுக்குள்ளே தான் எல்லா எக்ஸ்பெரியான சேட்டலைட் பீசஸ் எல்லாமே அங்கே தான் விழுந்திருக்கும். சரி, இந்த டாபிக் நீமோ பாயிண்ட் உங்களுக்கு சூப்பராக இருந்ததா? அதை பற்றி நீங்களும் நிறைய படிங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். Thank you for watching my video. Kindly subscribe my channel and click the bell icon to get the informations.